ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான இனிப்பு சீடையும் உப்பு சீடையும் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க உப்பு சீடை எப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம ஒரு கப்பளவு அரிசி மாவு, ஒரு கப்பளவு உளுந்த மாவு, ஒரு கப்பளவு பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட இப்போ ஜலிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சீடைக்கு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பட்டரை இந்த மாதிரி உருக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை தட்டும் போது கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டையாக திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம பெருசாக போட்டாலும் உருண்டைகள் வேக லேட்டாகும். அதனால் கொஞ்சமாக இந்த சைஸ் அளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம உருண்டைகளாக நம்ம திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம உருண்டையாக திரட்டிக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயவும் எல்லா உருண்டைகளும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக உருண்டை பண்ணியிருக்கனால கொஞ்சமாக எல்லா உருண்டைகளும் நான் போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் நிறையா பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டதுமே நம்ம கரண்டியை வச்சு நம்ம கலரக்கூடாது. இப்போ நல்லா குக் ஆகவும் தான் நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு நம்ம திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எண்ணெயில் அந்த பபுள்ஸ் அடங்கினது தான் நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ஓரளவு பபுள்ஸ் அடங்கி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்திருக்கேன். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நம்ம மொறுமொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இனிப்பு சீடை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வாட்ரு, ஒரு அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா பாகானதும் இப்போ நம்ம ஒரு கப்பளவு அரிசி மாவு, ஒரு கப்பளவு உளுந்த மாவு, ஒரு கப்பளவு பொட்டுக்கடலை மாவு இதை எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்க இந்த பாகலை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கரண்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உருக்கி சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பொடி பொடி உருண்டைகளாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். அந்த உருண்டைகளை நம்ம எண்ணெய் நல்லா காயமோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் திருப்பாமல் கொஞ்சம் நேரம் ஆட்டோன்னே ஒரு பாதி ஸ்டேஜில் குக் ஆகிட்டோன்னே நம்ம திருப்பலாம். பாருங்கள், இப்போ பாதி ஸ்டேப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது உருண்டைகள்லாம். இது நல்லா மொறுமொறுன்னு வறுபடவும் நம்மளுக்கு நம்ம இப்படி கலரி பார்க்கும்போது சத்தம் கேட்கும். பாருங்கள், இப்போ நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் உருண்டைகள் எல்லாத்தையும். இப்போ சூப்பரான நம்ம இனிப்பு சீடையும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.